நாணய வெளியீட்டு விழா திமுக நிகழ்ச்சி அல்ல, மத்திய அரசின் நிகழ்ச்சி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். மத்தியில் பதவி சுகத்துக்காக கூட்டணி துரோகம் செய்வதே திமுகவின் வாடிக்கை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டெல்லிக்கு காவடி எடுத்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் விமர்சனம். கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவை அரசியல் கலந்து பேசுவது வேதனை அளிப்பதாக அண்ணாமலை பேட்டி. சித்தாந்த அடிப்படையில் பாஜகவும் திமுகவும் எதிரெதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் விளக்கம். கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வையோடு பார்க்க வேண்டும். இதில் அரசியலுக்கு இடமில்லை என்றும் மத்திய அமைச்சர் எல். முருகன் விளக்கம். திமுக பாஜகவின் இரட்டை வேடம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. பாஜகவின் வாழ்நாள் அடிமையாக திமுக மாறிவிட்டதாகவும் சாடல். மூன்று நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோரை சந்திக்க இருப்பதாக தகவல். ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வெளியானது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் கொடியேற்றி ஒத்திகை செய்த வீடியோ வைரல். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்தார் நடிகர் விஜய். தி கோட் படத்தின் ஏஐ டெக்னாலஜி மூலம் விஜயகாந்த் வரும் காட்சிகள் வைக்கப்பட்டதற்கு நேரில் நன்றி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வழக்கில் ஜாஃபர் சாதிக், அவரது சகோதரர் சலீம் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு. மும்பை போதைப் பொருள் வழக்கையும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சேர்த்துள்ளது அமலாக்கத்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை. எந்தெந்த பள்ளிகளில் போலி என்சிசி முகாம்கள் நடந்தது என்பது குறித்து விசாரித்து வருவதாக ஆட்சியர் சரையு விளக்கம். தஞ்சையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை புகார் மீது நடவடிக்கை எடுக்காத விவகாரம். பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பெண் உதவி காவல் ஆய்வாளர் சூர்யா பணியிடை நீக்கம். சென்னை அக்கரை திருவான்மையூர் இடையே சாலை விரிவாக்கம் பணிகள் தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு. நிலம் எடுக்கும் பணி 60% நிறைவடைந்துள்ளதாக ஆய்வுக்கு பிறகு பேட்டி. சென்னையில் வருகிற 25ஆம் தேதி பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக கரு நாகராஜன் பேட்டி. பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. 900 பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல். ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் பணியாற்றி முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க திட்டம்.
இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வாடகை விவகாரம். காவல்துறை விசாரணை தொடங்கிய நிலையில் யுவன் சங்கர் ராஜாவிடம் விளக்கம் கேட்க முடிவு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களில் பெய்த மழையால் இயல்பு நிலை பாதிப்பு. திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். அடிவார பகுதியில் உள்ள அம்மனலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்த காட்சிகள் வெளியானது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே பணத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறி தனியார் நிதி நிறுவனம் மோசடி. சுமார் 300 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற இடைக்கால தடை. வருகிற 29ஆம் தேதி வரை அவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று உத்தரவு. கர்நாடக ஆளுநருக்கு எதிரான காங்கிரஸ் போராட்டத்தில் பேருந்துக்கு தீ வைக்கப்பட்டதோடு கட்சி தொண்டருக்கும் தீக்காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் சித்தராமையாவை எதிர்த்து பெங்களூருவில் பாஜக போராட்டம். வயநாடு மக்களின் நிவாரண நிதியில் இருந்து மாதாந்திர வட்டி கடனை எடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. அதிருப்தி தெரிவித்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வங்கிகளுக்கு வலியுறுத்தல். கேரள திரையுலகில் முன்னணியில் இருப்பவர்களே நடிகைகளிடம் அத்துமீறலில் ஈடுபடுகின்றனர். நடிகைகள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்த நீதிபதி ஹேமா ஆணையம் பரபரப்பு அறிக்கை. ஏமன் மீது போர் தொடுக்க தந்தையிடம் மோசடியாக கையெழுத்து பெற்றதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மீது புகார். ஹவுதிகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டதாக சவுதி அரசின் முக்கிய அதிகாரி பரபரப்பு குற்றச்சாட்டு. வேட்டையன் படத்தின் டப்பிங் பணிகள் தீவிரம். நடிகர் ரஜினிகாந்த் டப்பிங் பணி தொடங்கிவிட்டதாக தகவல். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழை திரைப்படம் வருகிற 23ஆம் தேதி படம் திரைக்கு வர உள்ள நிலையில் ட்ரெய்லர் வெளியானது.